புது வசந்தம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக திருமண பொருத்தத்தில் திருமண கொடுப்பினை என்ன சார்? திருமண கொடுப்பினை என்ன? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போய் பொருத்தம் பார்க்க போகிறீங்க, ஜோசியர் சொல்றார் 10 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ 10 பொருத்தம் இருந்து நீங்கள் கல்யாணம் முடிச்சா டிவோர்ஸ் ஆகக்கூடிய ஜாதகம் டிவோர்ஸ் ஆகாமல் போயிடுமா? இதுதான் என்னோட கேள்வி. அப்போ டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு அதை சொல்லணும். அதை சொல்லிட்டா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க, அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அதை நம்ம எதுவும் சொல்கிறதில்ல. 10 பொருத்தம் பார்த்து ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. ஆனால் அதுதான் டிவோர்ஸ் போய் நிற்குது. அதுக்கு என்ன காரணம்? கொடுப்பனையை சொல்ல தெரிய வேண்டும். கொடுப்பனைனா என்ன சார்? ஒரு ஆண் ஜாதகத்தில் கலத்திரகாரன் யார்? சுக்கிரன். ஒரு ஆணுக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன், ஒரு பெண்ணுக்கு கலத்திரகாரகன் செவ்வாய். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்து ராசி, நவாம்சம், திரேக்கானம், துவதசாம்சம், இந்த 4 சக்கரங்கள்ல சனியோடு சேர்ந்து இருந்தால் தாமத திருமணம் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த சனி 5, 9 உள்ள அதிபதியாக இருந்தால் இந்த தாமத திருமணம் இருக்காது. இருந்தாலும் தாமத திருமணம் என்பது பெரும்பாலும் வந்துவிடுகிறது. சரி, அதே போல ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் போய் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் தாமத திருமணத்தை சொல்லணும். இது கலத்திரக்காரகர் இருக்கு. அடுத்து சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருச்சு சார். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருச்சு. அங்க 7ஆம் அதிபதியும் சனியோட சேர்ந்தா தாமத திருமணம் கன்ஃபார்ம். 30 வயசுக்கு மேல, 28, 29 வயசுக்கு மேல கல்யாணம் தாராளமா சொல்லிடலாம். அப்படி பண்றது நல்லது. செவ்வாயும் சனியோடு சேர்ந்து பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சனியோடு சேர்ந்து அங்கேயும் இதேதான். இது தாமத திருமணத்தை சொல்லும். சரி, இங்க கேது சேர்ந்துருச்சு சார், திருமணமே இல்லை அல்லது திருமணம் டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். உதாரணமா ஒரு ஆண் ஜாதகத்துல நவாம்சத்துல சுக்கிரன் சனி கேது சேர்க்கை, திரைக்காலத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, துவதசாம்சத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை. இங்கே இவருக்கு தாமத திருமணமும் இருக்கு, டிவோர்ஸும் இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை ஒரு ஜோதிடர் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இந்த காலத்தை எடுத்து போட்டேன்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் இப்ப எல்லாம் ஜோதிடர் நவாம்சமே பார்க்கறதில்ல. நான் திரேகானம் சொல்லி துவதசாம்சம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த கொடுப்பனையை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சார் உங்களுக்கு குழந்தை இருக்காது, சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் அவங்க ஒரு மனசளவுல அதை ஏற்றுக்க தயாராகிடுவாங்க. அப்ப திருமண கொடுப்பனை அப்படிங்கிறது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனையும் 7ஆம் அதிபதிக்கும் சனி தொடர்பு இருந்தால் தாமத திருமணம், கேது தொடர்பு இருந்தால் பிரிவினை. ராகு தொடர்பு அது வேற டிபார்ட்மெண்ட். ராகு தொடர்பாக தான் அந்த வீட்டை விட்டு ஓடி போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிடுவோம். இந்த சுக்கிரன் சனி ராகு காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் கல்யாணம் முடிச்சவங்களை கல்யாணம் முடிக்கிறது, குழந்தையோடு இருக்கவங்களை கல்யாணம் முடிக்கிறது, இப்படி சமுதாயத்துக்கு புறம்பான அல்லது நீங்க ஏத்துக்கவே முடியாத சில விஷயங்கள் செஞ்சு விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து முதல்ல பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 10 பொருத்தம் பத்தியே பேசணும். சுக்கிரன் செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது, கேதுவோடு சேரக்கூடாது, ராகுவோடும் சேரக்கூடாது. மாந்தியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சிறப்பு கொடுத்தல், அதாவது ஒரு கழிப்பு கழிச்சிட்டு தான் நீங்க அடுத்த வேலைக்கு பண்ணணும். நன்றி, வணக்கம்.